व्यासार महाराज आचार्य आजोसार महाराज की जय, मुनि संघ की जय. तो போன கிளாஸ்ல வந்து मंदिर में क्यों आना चाहिए, क्यों कैसे आना चाहिए, वैसे वहां आकर क्या करना चाहिए, இந்த மூணு கேள்வி பார்த்தோம். கோயில் ஆலயத்துக்கு எதற்காக வர வேண்டும், எப்படி வர வேண்டும், அங்கு வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு மூணு கேள்வி பார்த்தோம். அதனால அந்த ரெண்டு கேள்விக்கு பதில் ஏற்கனவே சொல்லியாச்சு. கோயில் ஏன் வர வேண்டும் ஒண்ணு, கோயில்ல வந்து எப்படி வர வேண்டும்னு ஒண்ணு. மூன்றாவதான கேள்விக்கு வந்து அங்கு வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்க போறோம். अब एक देखना है मंदिर में कैसे आना. சரி, சோரி இப்போது கோயில் எப்பொழுது முதல்ல பார்த்தாச்சு. கோயில் ஏன் வர வேண்டும் அப்படின்னா விகல்பங்களை வந்து நம்ம குறைப்பதற்காக வர வேண்டும். அங்க வந்தும் எந்த விகல்பமும் குறையல, கொஞ்சம் கூட உங்களுக்கு சாந்தியே கிடைக்கல அப்படின்னா நீங்க கோயில் வரது வந்து பயன் இல்லாமல் ஆயிற்று அப்படின்னு சொன்னாரு. அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து अब एक देखना है मंदिर में कैसे आया जाए, கோயில் எப்படி வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கோயில் வந்து எப்படி வர வேண்டும், பிரயோஜன பர் தியான் தீஜியே, பிரயோஜனத்தின்படி என்ன பயன், எதற்காக வருகிறோம். ஸோ எந்த ஒரு காரியமும் செய்யும் போது அதுக்கு பின்னாடி ஒரு இது இருக்கிறது, எதுக்காக இந்த காரியம் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பிரயோஜனம். ஸோ பிரயோஜனம் இல்லாமல் எந்த காரியம் பண்ண அனர்த்த தண்டம் ஆயிடுது. அனர்த்த தண்டம் தான் அது மாதிரி ஆக்கும். எந்தமே அனர்த்தமான பயனில்லாத காரியம் பண்றது அனர்த்த தண்டம். ஆனா கோயில் போறது வந்து அனர்த்த தண்டம் ஆயிடக்கூடாது. அது வந்து பயன் பிரயோஜனம் என்ன என்பதை கவனத்துல வைக்கணும். विकल्पों की प्रशम नार्थ व शांति के अनुभव नार्थ आता हूँ. यहाँ பிரயோஜனம் என்னம்னா விகல்பங்கள், நம்மளுடைய இருக்கக்கூடிய எத்தனை கிளேசங்கள் சொல்லலாம், விகல்பங்களையும் விடுதலை பெறுவதற்கு, சிறிது அமைதியை பெறுவதற்கு, அமைதியை அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக வருகிறேன். शांति के दर्शन तो देव पूजा से हो जाती है, पर विकल्पों को प्रशमन स्वयं करना पड़ेगा. அமைதி வந்து தர்சனம் பண்ணும்போது, தேவ பூஜையில பகவான் தரிசனம் பண்ணும்போது, பூஜை பண்ணும்போது அமைதியை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அங்கு இருக்கிறது. ஆனால் விகல்பங்களை குறைப்பதற்கு நாமளே தான் முயற்சி செய்யணும், நீங்களே தான் சுயம் முயற்சி செய்ய வேண்டும். विकल्पों की उपस्थिति में देव के भी दर्शन ना कर सकेगी. ஸோ விகல்பங்கள் இருக்கும்போது நீங்கள் பகவானை கூட தர்சனம் சரியா ஆகிறது கிடையாது. ஏன்னா விகல்பம் மனசுல ஓடிட்டு இருக்குது, கண்ணு மட்டும் பார்க்குது, ஆனா மனம் கூட எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ விகல்பம் தான் இருக்கிறது, அப்ப தர்சனம் செய்ய முடியாது. பார்க்கறதுக்கு பேர் தர்சனம் கிடையாது, அது வெறும் பார்த்தல். அது இங்க தர்ஷனன்றது வேற அர்த்தம் சொல்றாரு. நேத்ர கர்த்தே ஓங்கி தர்ஷன் பிரதிமா கே அவர் மன பாக்தா பிறேகா கர்வா பஜார் மே. கண்கள் வந்து பகவானுடைய பிரதிமையை பார்க்கிறது, ஆனால் மனமும் அங்க எங்க ஓடிக்கொண்டிருக்கிறது, கடையிலையும் வீட்டிலையும் பஜார்லையும் எங்கேயும் போய்கொண்டிருக்கிறது. இப்பொழுது தர்ஷனம் எங்க நடக்கிறது? மந்திர் தோ கேவல் நிமித்த மாத்திரகை. அதனால எல்லாமே பாத்தீங்கன்னா நிமித்தம் மட்டுமே. ஆலயமும் நிமித்தம் தான், பகவானும் நிமித்தம் தான். ஸோ நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் அங்க இருக்கிறது. यदि स्वयं पुरुषार्थ पूर्वक विकल्पों का किंचित त्याग करूं तो मंदिर व वातावरण सहायक कहलाए, और यदि मन का व्यापार चलने दो, इस पर ब्रेक ना लगाओ तो मंदिर तो जबरदस्ती मुझसे विकल्प छीनने से रहा है. ஸோ இங்க வந்து அங்க ஆலயம் போகும்போது நம்மளே தான் புருஷார்த்தம் பண்ணணும். ஸோ புருஷார்த்தம் எதுக்கு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமாவது நம்மளுக்கு அந்த விகல்பங்களில் இருந்து கொஞ்சம் தியாகம் பண்றதுக்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் கோயிலோ சூழ்நிலையோ தானாகவே நம்மளுடைய விகல்பத்தை குறைத்துடும் அப்படின்னு கிடையாது.
ஏன்னா மனத்தினுடைய வியாபாரத்தை, மனம் வந்து அங்க எங்க போகுது, விஷயங்கள்ல போகுது, மன சஞ்சலத்துல இருக்கிறது, துக்கத்துல இருக்கிறதுன்னு அதை நீங்க அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்குது, அதுக்கு பேர் வியாபாரம்னு சொல்றாங்க. அதுல ஒரு பிரேக் ஒன்றும் நீங்க அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா, இந்த பகவானோ ஜினாலயமோ அல்லது ஜினப்பிரதிமையோ உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களுடைய விகல்பங்களை அது நிறுத்த முடியாது. ஸோ அது மாதிரி நிறுத்தத்துக்கு உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால்தான் எல்லா பொருளும் சுதந்திரமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாத்துக்கும் நீங்க தான் சுதந்திரமான 100% சுதந்திரம் உங்ககிட்ட இருக்கிறது. விகல்பம் செய்யறதுக்கும் சுதந்திரம் இருக்கிறது, விகல்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் சுதந்திரம் இருக்கிறது. அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொருத்தவங்கிட்டையும் அது மாதிரி சாவி அவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. நீங்களே தான் அதை சாவியை திறக்கணும்னு சொல்லிட்டு, நீங்க திறக்கலன்னா நீங்களே தான் அதுக்கு பொறுப்பாளி ஆகிக்க முடியும். நல்ல சூழ்நிலை தான் பண்ணி கொடுக்க முடியும். இங்க வந்து இது மாதிரி சூழ்நிலை நிமித்தங்கள் மட்டும் அங்க இருக்கிறது. ஆனா அந்த சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டு தெரியல. நம்ம கிட்ட அவ்வளோ 100% சுதந்திரம் இருக்கிறது. எப்போனாலும் எதை வேண்டுமானாலும் செய்யறதுக்கு நீங்க செய்ய முடியும். சூழ்நிலை, இந்த சூழ்நிலை நீங்க செய்ய முடியும், அந்த சூழ்நிலை செய்ய முடியும், செய்யாமல் இருக்க முடியும். அது மாதிரி சுதந்திரம் இருக்கிறது. நீங்க வந்து கோயிலுக்கு போய் நீங்க நான் விகல்பமே பண்ணாமல உங்களால் இருக்க முடியும். அங்கேயும் போய் விகல்பம் பண்ணின்னு இருக்க முடியும். அங்க கோயில் வந்து உங்களை நிமித்தம் மாட்டுமே. அதே மாதிரி விஷயங்கள் கூட உங்களை வந்து விகல்பம் பண்ண வைக்கிறதுன்னு சொல்ல, எந்த ஒரு விஷயமும் உங்களை விகல்பம் பண்ண வைக்கிறது அப்படி கிடையாது. அது உங்க ஒரு நிமித்தம் தான். அது நாங்க ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நிமித்தம் தான் அது. ஆனா உங்களை அது காத்து அந்த ஒரு லாஸோ ஏதோ ஒன்று இஷ்ட வியோகம் அல்லது அனிஷ்ட சயோகம் கூட ஒரு நிமித்தம் மட்டுமே. ஆனா நீங்க அதுல சந்தோஷமாவும் இருக்கலாம், அந்த சமயத்துல சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். அது உங்ககிட்ட 100% ஃப்ரீடம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க எதை ஒன்று இதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வந்து ஒரு சந்தோஷத்துக்கும் ஒரு காரணமாக்கலாம், துக்கத்துக்கும் காரணமாக்கலாம். எல்லாமே உலகத்துல அத்தனையுமே நிமித்தமா தான் இருக்கிறது. நீங்கள் தான் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் அது சந்தோஷமா இருக்கிறதுக்கு அல்லது விகல்பத்துல மூழ்கிறதுக்கு. அதுக்காக சொல்றாரு, அதுவுமே உங்ககிட்ட இருந்து புடுங்கிட முடியாது. உங்களுடைய சுதந்திரத்தை புடுங்கிறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது, பகவான் கூட கிடையாது. अद मंदिर के लिए घर से चलते समय पहले पग जब आगे बढ़े तब से ही अपना मंदिर संबंधी कार्य प्रारंभ करना है. அதனால ஆலயம் போறதுக்கு முன்னாடியே, அங்க போனதுக்கு அப்புறம் உங்களால டக்குன்னு பண்ண முடியாது. அதனால அதுக்கு முன்னாடியே பூமிக்கா சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேஸ் ரெடி பண்ணி, ஸோ எங்கேயுமே போறதுக்கு முன்னாடியே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, அதுக்கு தான் பேஸ் சொல்லுவாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போக போகிறோம், பாய் கோயிலுக்கு போக போகிறோம், குளிக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து கோயிலுக்கு போயிடணும். அது எதுக்காக குளிக்கிறோம்? கோயிலுக்கு போகணும். எதுக்காக இதெல்லாம் எடுத்து வை, திரவியெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறாங்க, ஏன் தான் கோயிலுக்கு போகணும். அதில் திரவியம், அஷ்ட திரவியம் எடுத்து வச்சிங்களா போகலாமா, அதுக்கப்புறம் பூஜை புஸ்தகம் எடுத்து வச்சிங்களா போகலாமா, அதுக்கப்புறம் அதெல்லாம் ப்ரிப்பரேஷன், மைண்ட் ப்ரிப்பரேஷன். நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? நேராக போய் வெறும், அதனாலதான் வெறும் கை வீசுன்னு போறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்றுமே இல்லாமல் போனீங்கன்னா சும்மா பார்த்து வந்துடுவே இருக்கும், ஒன்றுமே லாபம் கிடைக்காது. நீங்க திரவியத்துல இங்கே வீட்லயே சோதனை பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் எடுத்துன்னு போறது, அதுக்கப்புறம் டப்பால வைக்கிறது, புஸ்தகம் எடுத்துட்டு பேக்ல வைக்கிறது, அதுக்கப்புறம் பகவான் இங்கிருந்தே கோயில் ஞாபகம் வந்துடுறது, எல்லாமே உங்க மைண்டு. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? அது மாதிரி அப்படி தயார் பண்ணிக்கணும். मंदिर के लिए घर से चलते समय पहले वक्त जब आगे बढ़े तब से ही अपना. ஸோ நீங்க வீட்டுல இருந்து புறப்படும் போது முன்னாடியே ஆரம்பிச்சிடுறீங்க, கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தயார் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கப்புறம் எடுத்து காலடி எடுத்து வைக்கும் போதிலிருந்து அந்த கோயில் ஆலயம் சம்பந்தமான காரியங்கள் தொடங்கி விடுகிறது. பகவான் ஞாபகம் வந்து விடுகிறது, பகவான் ஸ்லோகம் வந்து விடுகிறது. ஸோ ஏதோ ஒண்ணு அது அங்கிருந்தே சிந்தனை. अब चला हूँ प्रभु के साथ तन्मय होने, अपनी शांति की अथवा तृप्ति का स्वाद लेने, परम आग्लता के नृत्य करने. இப்போ எதுக்காக போறேன்னா பகவானோட தன்மயமாக போக வேண்டும், பகவானோட தன்மயமாகி போக வேண்டும், அவரோட சாந்தியை பெற வேண்டும், திருப்தியோடு இருக்க வேண்டும், திருப்திக்கான அந்த அனுபவம் பெற வேண்டும். அப்படி முன்னாடி இருந்து அந்த உற்சாகம் மனசுல நித்தியம் ஆடணும்.
இப்போ இந்த உலகியல் உதாரணம் சொல்லணும்னா, யாரோ உங்களை பார்க்க போறீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க ஃப்ரெண்டை பார்க்க போறீங்க, அல்லது உங்களுடைய முக்கியமான ஆள் பார்க்க போறீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணினே இருங்க. ஸோ இன்னைக்கு வராங்க, நம்மளுடைய ஆள் வராங்க, நம்மளுடைய இவங்க வராங்க, இன்னைக்கு தேதியில வராங்கன்னா ஏற்கனவே நீங்க அன்னைக்கு அந்த தேதியை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன என்ன பண்ணி தரணும், அவங்களை எங்கே கூட்டின்னு போகணும், எங்கே எங்கே என்னென்ன பண்ணணும், ஸோ எப்படி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையுமே அது சம்மந்தமா தாட்ஸ் ஓடினே இருக்குது, ரெடி பண்ணினே இருக்கிறீங்க. அப்போதான் அவங்களால வரும்போது அவங்கள ரிசீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இல்லை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ என்ஜாய் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் போகிற வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு மினிட்டும் ஒவ்வொரு சமயமும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அது மாதிரி இன்னைக்கு பகவானோட இருக்க போறேன், சரி நீ என்ன பண்ண போற, என்ன இது பண்ணுவேன், சரி அதனால பகவானோட இருக்க போறேன். அதாவது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒருத்தவங்களை பார்க்க போறீங்களா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தரை பார்க்கும்போது, ரொம்ப பிரியமான ஒருத்தவங்களை பார்க்கும்போது எப்படி முன்னாடி இருந்தே நீங்க போவீங்களோ அது மாதிரி போகணும்னு சொல்றேன். அது மாதிரி மனசுல ஒரு உற்சாகம் மனசுல வரணும். मानो प्रभु की वीतरागता अभी से घूमने लगे मेरा हृदय पर. அங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு போகும்போதே பகவானுடைய அந்த வீதராக உருவம் என்னுடைய மனசுல அப்படியே மனசுல சுத்த ஆரம்பிச்சது. ஆஹா, பகவான் என்ன மாதிரி எவ்வளவு இருப்பார், எப்படி இருப்பார், எவ்வளவு வீத்தராகியா இருக்கிறார். ஸோ இதயத்துல அப்படியே படம் வர ஆரம்பிச்சது. அரே சேதன் ஏ விகல்ப क्यों, क्या नाता है इन पदार्थों से, कुटुंब से, इन संबंधी से, या इस शरीर से तेरा. ஸோ அந்த சமயத்திலே இந்த மனசுக்கு புரிய வைக்கணும். ஏ மனமே, இன்னதுக்கு விகல்பம் பண்ற, இவ்வளவு காலம் தான் விகல்பம் பண்ணிங்கிற, எதுக்காக விகல்பம் பண்ற, என்ன உனக்கு சம்பந்தம் இருக்கிறது இந்த பொருளோட, இந்த குடும்பத்தோட, இந்த என்ன சம்பந்தம் இருக்கிறது, இந்த உடலோட மட்டும் என்ன சம்பந்தம் இருக்கிறது, இதெல்லாமே இப்பதான் வந்தது. அதனால உன்னுடைய சம்பந்தம் எங்க இருக்கணும், உங்ககிட்ட இருக்கணும். இதெல்லாம் வெளியில இப்ப வந்தது, இப்ப திரும்பி போயிடும். அதனால சம்பந்தம், அதுக்கு என்ன சம்பந்தம் வச்சுட்டு போறேன். अब जड़ या चेतन पदिक जा रहा है अपने अपनी मार्ग पर बराबर बढ़ते हुए एक लक्ष्य की ओर जाने क्यों. எல்லாமே அது வழியில போயின்னு இருக்கிறது. எந்த பொருள் இருக்குதோ அந்த பொருள் அந்த பரியாயத்தில் பண்ணிங்குது. எந்த ஆள் பாக்குறீங்களோ, உறவினர் பாக்குறீங்களோ, அவங்கவுங்க எப்படி ஒரு வழி போக்கணும், அவங்க மாட்டின அவங்க வேலையை பண்ணுங்கிறாங்க. வயல்ல போகும்போது எதிர்க்க ஒருத்தன், குறுக்க ஒருத்தன் போறான், நெடுக்க ஒருத்தன் போறான், பக்கத்துல ஒருத்தன் போறான். அவங்க எல்லாம் பார்த்து என்ன சம்மந்தங்குது, அவங்க வேலையை பார்த்துன்னு போறாங்க, இவங்க இந்த வேலையை பார்க்க போறாங்க. அவங்கவுங்களுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்த்துன்னு அவங்க போயினே இருக்கிறாங்க. ஏன்னா அப்பெல்லாம் நம்ம வேலையை நம்ம ஆபீஸ் போகும்போது, உங்க டிபார்ட்மெண்ட்ல இது மாதிரி போகும்போது நீங்க உங்க வேலையை பார்க்க போறவங்க உங்க பக்கத்துல எத்தனையோ பேர் போவாங்க, குறுக்க அவங்களுடைய வேலையை பார்த்துன்னு போறான். இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவன் அவங்களுடைய வேலையை பார்க்க போறான், இவன் டிபார்ட்மெண்ட்ல இவனுடைய வேலையை பார்க்க போறானுங்க. அங்க எல்லாமே ஒன்னா இருந்தா கூட எல்லாமே ஸ்டாஃப் தான். ஆனா அவங்களுடைய விஷயத்தை அவனுடைய சேர்ல போய் உட்காந்து அது என்ன பண்ணணுமோ அதை சிந்தனை பண்றானுங்க. யாரும் இன்னொருத்தரை பத்தி சிந்தனை பண்றது கிடையாது. அது போல இந்த உலகத்துல எல்லா ஜீவன்களும் அது ஏதோ ஒண்ணு பண்ணின்னு இருக்கும் போது பரியாயத்து பண்ணுது. நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு எதுக்காக அவங்கள பத்தி எல்லாம் விகல்பம் பண்ணணும். அப்படி மார்க்கமே பராபர் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க, போயின்னு இருக்கிறாங்க, அவங்க காரியம் பண்றாங்க. நம்மளுடைய லட்சியம் என்ன இருக்கிறது இல்ல, லட்சியக்கு ஓ जाने क्यों मैं भी जा रहा था अब तक इसी साथ, पर मुझे मुड़ आना दूसरे पगड़ियों पर और इन सबों को जानना है सीधा इसी पगडंडी पर. ஸோ இது வரைக்கும் நானும் என்ன பண்ணினேன், என்னை மறந்து போய் மற்றவங்களோட சேர்ந்து அவங்க எங்க போறாங்களோ அவங்களோட கூட போயின்னு இருந்தேன். லட்சியத்தை மறந்து போயிருந்தேன். அதனால எங்க போறீங்க, வாங்க நானும் உங்க கூட. ஹோட்டலுக்கு போறீங்க, நானும் ஹோட்டலுக்கு போறேன், வாங்க. நீங்க எங்க போறீங்க, உங்க ஆஃபீஸ் போறீங்க, நானும் உங்க ஆஃபீஸோட. யாரை பாக்குறோமோ அவங்களோடய போயின்னு இருந்தோம். அவங்களோட மிங்கிலாகி போகணும். நம்மளுடைய லட்சியம் நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியாமலே யாருக்கு எப்ப கிடைக்கிறாங்களோ அவங்களோடய போயின்னு இருந்தோம். அப்புறம் அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட போயின்னு இருந்தோம். யாருக்கு கிடைக்கிறாங்களோ அவங்களோட. அதனால பாதை சரியாக கிடைக்கல. ஆனா இப்போ புதிய பாதை கிடைத்திருக்கிறது. எனக்காக ஒரு லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்துக்காக நான் போறேன். அந்த லைனை பிடிச்சுட்டு போறேன். அந்த வழி
அந்த வழியில போயின்னு இருக்கிறார். ஜானே தோ இனே முझे क्या मतलब कहीं जाए. ஸோ அவங்க போட்டேன், அவங்க போறாங்க, அவங்க போட்டு நம்பி அவங்களோட போகணும். உன் வேலையை நீ பார்க்க போற, நான் ஏன் அவங்க கூட வரணும்? நீ உன் வேலையை பார்க்க போற, நான் ஏன் அவங்க கூட வரணும்? என்ன சம்பந்தம் இருக்கிறது நமக்கு? அவங்க போட்டோம், அவங்க வேலையை பார்க்கணும், நம்ம வேலையை பார்க்கலாம். तो अपना मार्ग देखो और ये தேக்கே அப்பனா. அதனால நம்மளுடைய மார்க்கம், நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய பாதை, நம்மளுடைய குறிக்கோள், அதை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு போனோம். निभा लिया जितना साथ निभाना था, सदा किसी का साथ निभाया है, ही मिलते और बिछड़ते रहते हैं. எவ்வளவு காலம் இவங்களோட நான் இருக்க வேண்டுமோ அவங்களோட சேர்ந்திருந்தனோ இருந்துனே தான் இருந்தேன். இந்த பொருளோட இருக்கணும்னு நினைச்சு இருந்துனே இருந்தேன். எவ்வளவு முடியுமோ இருந்தாச்சு. இனி எவ்வளவு காலம் இருக்கிறது இவங்களோட, இந்த பொருள்களோட? எது சம்பந்தமா விகல்பம் வருதோ அந்த பொருளோட எவ்வளவு காலம் இன்னும் இருக்கிறது? ஸோ அதுக்கு இது ஒன்று கிடைக்குது, ஒன்று போயினே இருக்குது, ஒன்று கிடைக்குது, அதோட இருந்துனே இருந்து அது போயிடுச்சு, அப்புறம் இன்னொன்று கிடைச்சிது, அதுக்கப்புறம் இன்னொன்று போயிடுச்சு. இதை இப்படியே அதனோடையே சேர்ந்து போயின்னு தவிர எனக்குன்னு ஒரு தனி வழியே நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. போட்டோம், அதுதான் அந்த வழியில போட்டோம். अब इधर मत देखो, इस अपने मार्ग की ओर देखो. அதனால இப்ப அவங்க போற வழி, இவங்க போற வழி, அந்த பொருள் போற வழியெல்லாம் பார்க்காதீங்க. நம்மளுடைய பாதை என்னதோ அதை பார்க்கணும் அப்படின்னு மனசுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா மனசு ஓடிடுது இல்லை அங்க. என்ன ஆயிடுச்சோ என் வீட்டுல என்ன ஆயிடுச்சு, என் மனைவிக்கு என்ன ஆச்சு, இவங்களுக்கு என்ன ஆச்சோ. ஸோ அவங்க ஓடுது இல்லை. கோயிலுக்கு தான் போறோம், ஆனா அலைந்து போகும்போது எங்கெங்கயோ போகுது. அதுக்காக சொல்றேன், போட்டோ அவங்க வேலையை அவங்க பண்றாங்க, நம்ம என்ன பண்ண போறோம்? அங்க போய் நம்ம வேலையை பார்ப்போம். इस पर जाते हुए भी तो कोई ना कोई साथी मिल ही जाएगा, घबराता क्यों है? ஏன்னா நீ என்னைக்கும் எது வரைக்கும் மோட்சம் அடையவில்லையோ அது வரைக்கும் யாராவது ஒருத்தங்க கிடைச்சுன்னு தான் இருப்பாங்க. யாரும் நீங்க தனியா அவங்களை போகவே முடியாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக பயப்படணும்? இங்க இவங்க விட்டுட்டாங்கன்னு வேற கிடைக்க மாட்டாங்களா என்ன? அப்படிதான் நம்ம பயப்படுறோம். ஐயோ இவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் நம்மள யாரு இருக்காங்க, நம்மளுக்கு யாரு இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட நம்மளுடைய யாரு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோமே. அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு சமயமும் நினைக்கிறீங்க, ஆனா ஒவ்வொருத்தங்க சமயம் ஒவ்வொருத்தங்க கிடைச்சுன்னு தான் இருந்தாங்க. நீங்க நினைச்சீங்களா இந்த உலகத்துல இப்ப வரும்போது யாரு எனக்கு இருக்கிறாங்க, யார் பிறக்கும் போது யாரு எனக்கு இருக்கிறாங்க? அது யாரோ ஒருத்தங்க கிடைச்சாங்க, அம்மா கிடைச்சாங்க, அப்பா கிடைச்சாங்க, அண்ணன் கிடைச்சாங்க, யாரோ கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் ஐயோ இவங்களை விட்டுட்டா அப்புறம் யார் கிடைப்பாங்க? இன்னொருத்தங்க கிடைக்க போறாங்க. ஏன் பயப்படணும்? ஏன்னா எந்த வழியில போனாலும் சரி உலகத்துல உங்களோட ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் காத்துங்கிறாங்க. இந்த ஆபீஸ்ல ஐயோ இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சுன்னா இவங்களை விட்டுட்டான வேலை யாரு இருப்பாங்க? ஏதோ ஒரு ஆபீஸ்ல போய் சேர்ந்துன்னா அங்க ஒரு ஆள் இருப்பாங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு. அது மாதிரி எதுக்காக பயப்படணும்? ஐயோ இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா என்ன ஆயிடுமோ நம்மளுக்கு, இந்த பொருள் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன அனாதி ஆயிடுவோம், நம்ம யாருமே பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுவோம் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. மிலே ஜாயே கபராரு கியோ ஹே. ஏன் யாராவது ஒருத்தங்க கிடைக்காமல போயிட்டு போறாங்க. கிடைக்காம போனா உங்களுக்கு சித்த பகவான் ஆயினாதான் அது கிடைக்காம போறாங்க. நீங்க அரகந்த சித்தர் ஆயிட்டீங்கன்னா யாரும் கிடைக்க மாட்டாங்க, தனியாயிடுங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க கிடைச்சுன்னு தான் இருக்கிறாங்க. இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் கிடைக்காமலே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு குடும்பம் கிடைக்கும், ஏதோ ஒரு இடத்துல தேவகதியில இங்கிருந்து போறீங்களே எல்லாரையும் விட்டுட்டு தான் போறீங்க. தேவகதியில போன உடனே அங்க யாராவது கிடைக்காமல போயிடுறாங்க. அங்க போய் தேவிகள் தேவனா போனீங்கன்னா நிறைய தேவிகள் அங்க இருக்கிறாங்க, உங்களுக்காக ரெடி ஆகுறாங்க. அல்லது தேவியா போனா ஏதாவது தேவன் அங்க இருக்கிறான். சரி அங்க யாரும் உங்களை விட்டாங்க? விடவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் பயப்படணும்? भले कम अधिक जाते हो इस मार्ग पर, परंतु जाते तो अवश्य है. அதனால நான் இந்த மார்க்கத்துல போறேன்னு, கோயில் போறேன்னு யாரு கிடைப்பாங்க? ஐயோ குடும்பத்துல இருந்தா எல்லாரும் கிடைக்கிறாங்க. கோயில் பக்கம் போறேன்னு யாராவது கிடைக்க யார் கிடைக்க போறான்னு அங்கேயும் கிடைப்பாங்க. கம்மியா பகலே ஏதாவது கொஞ்சமா கிடைக்கலாம், ஆனா கிடைப்பாங்க. பரந்து ஜாத்தே தோ அவசியம். எல்லாருமே போயின்னு இருக்கிறாங்க, எல்லாரும் எல்லா பாதையிலும் போயின்னு இருக்கிறாங்க. யாருமே இல்லாத பாதையில நீங்க போறீங்க, நானும் அந்த வழியில போயின்னு தான் இருக்கிறாங்க கூட. நம்ம நடந்து போற பாதையில ஒருத்தம் குறுக்க எடுக்க போயின்னு தான் இருப்பாங்க, நம்ம முன்னாடி பின்னாடி போயின்னு தான் இருக்கிறாங்க. எந்த பாதையில நீங்க தனியா போறீங்க? போகாதுங்க. அது மாதிரி உலகியல்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி யாராவது ஒருத்தவங்க எப்பயாவது ஒருத்தவங்க கிடைச்சுன்னு தான் இருக்க போறாங்க, யாரும் கிடைக்காம போயிட்டு போறாங்க.
மார்க சூனாத்தோ நகி ஹை, எப்பயுமே எந்த வழியுமே காலியாக இருந்ததே கிடையாது. யாருமே இல்லப்பா இந்த வழி, நான் மட்டும்தாங்கிறேன். அது மாதிரி எந்த ரோட்லயாவது பாத்தீங்கன்னா இருக்க முடியாது. எல்லா ரோட்லயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மோட்ச மார்க்கத்திலயும் சரி அல்லது கோயிலுக்கு போறீங்க அந்த மார்க்கத்திலயும் சரி போறவங்க இருக்கிறாங்க, கொஞ்சமா இருப்பாங்க. ஆனா இல்லாம இருக்க மாட்டாங்க. எப்பயுமே சூன்யமானது கிடையாது. வேதோ थे सब स्वार्थी लुठारे, अब इधर मिलेंगी निस्वार्थी கருணாதாரி. ஸோ சம்சார மார்க்கத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் கிடைக்கிறாங்க. ஸோ மோட்ச மார்க்கத்துல போனீங்கன்னா அங்கேயும் கிடைக்கிறாங்க. பலே கொஞ்சமா இருக்கலாம், மோட்ச மார்க்கத்துல போறவங்க கொஞ்சமா இருக்கலாம், ஆனா கிடைக்க மாட்டாங்க. தனியா நீங்க மட்டும் மோட்சம் போக போறது கிடையாது, கூட யாருன்னா இருப்பாங்க, சிஷ்யனுக்கு கிடைப்பாங்க அல்லது அது போறவங்க கிடைக்கிறாங்க. ஸோ உலகியல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சுயநலம் உடையவங்களா இருக்கிறாங்க, நம்மளை ஏமாத்துறவங்க இருப்பாங்க, குடும்பத்துல கொஞ்சம் உறவினர்கள்ல சுதந்திரமா நம்மளை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா இங்க அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கையில இந்த மார்க்கத்துல நிஸ்வார்த்தி மிலேங்கி, இங்க வந்து எந்த ஒரு சுவார்த்தமும் இல்லாத சுயநலமும் இல்லாதவங்க கிடைக்க முடியும். கருணை வடிவமானவர்கள் கிடைப்பார் இந்த மார்க்கத்துல. உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே எதிர்பார்க்காம சொல்லிட்டு தியாகம் பண்ணவங்க தான் இந்த வழியில போறாங்க. அதனால உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க போறாங்க? ஒன்றும் எதிர்பார்க்க கிடையாது. ஆனா உங்களையும் பாவம் கூட்டின்னு போகணும், நம்மள மாதிரியே தான் அவங்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டின்னு போறவங்க தான் இருப்பாங்களே தவிர விட்டுட்டு போறவங்க இருக்க மாட்டாங்க. அங்கன்னா அங்க விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இங்க ஒண்ணு இல்லைனாலே இருக்கும்போது தான் கை பிடிச்சா கூட்டின்னு போறாங்க. இவங்க நம்ம கிட்ட ஒண்ணும் கிடையாது, இவங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது, வாங்க கை பிடிச்சி கூட்டின்னு போறாங்க. அப்ப இந்த மார்க்கத்துல எல்லாமே கிடைப்பாங்க. அதாவது சுவார்த்தம் இல்லாதவர்கள், சுயநலம் இல்லாதவர்கள், கருணை வடிவானவர்கள் கிடைப்பாங்க. கொஞ்சமா கிடைப்பாங்க, ஆனா கிடைக்காம போக மாட்டாங்க. दूर दिखाई दे रहा है कोई जाता हुआ, इतनी शांत है उसकी चाल. தூரத்துல இந்த வழியில போயின்னு இருக்கிறான் கோயிலுக்கு, இந்த மார்க்கத்துல கோயில் மார்க்கத்தை யாரோ போயின்னுக்கிறார், தூரமா போயின்னுக்கிறார். பாருங்க எவ்வளவு அமைதியாக போய் கொண்டிருக்கிறார். அவர் நடையே சொல்லுது, அவர் ரொம்ப அமைதியை அனுபவம் செய்ய ஆரம்பித்தார். और इसी प्रकार की विचारधारा से बहते भगते ना जाने कब आ जाए मंदिर को ढोड़ी. ஸோ இப்படி சிந்தனையில என்ன பொருள்களோட, அந்த பொருள்களோட எந்த பொருளோட நம்ம வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கணும், அந்த பொருளை வந்து இது மாதிரி சிந்தனையிலே அவங்க அப்படியே மிதந்து கொண்டினே நீங்க போயினே இருக்கீங்க. கோயில் எப்போ வந்ததுன்னே தெரியாது. இப்போ வந்து நீங்க ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டீங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. இப்போ வந்து மனசு வந்து என்னடா கோயிலுக்கு வந்துட்டோமே, வீட்டு வேலையை விட்டோமே, அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, நம்ம எப்போ திரும்பி போவோம் அப்படின்ற எண்ணம்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து கோயில் எவ்வளோ நேரம் போனால் இருக்கலாம், அது மாதிரி மைண்டோட வந்தாச்சு, அவ்வளோதான். போனதை பற்றி கவலை கிடையாது. வரும்போதே எப்போ போவோம் அப்படின்றதுலாம் கிடையாது. வந்தாச்சு அவ்வளோதான், போகிறத பற்றி அப்புறம் பார்ப்போம். எல்லாத்துலேயும் வந்து நம்ம விலகி வந்தாச்சு. அதுபடி மனசை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணின்னு மனசை தயார் பண்ணின்னு கோயில் போயின்னு எதுக்கு கோயில் போகிறது தெரியாது, சிந்தனையில் மூழ்கி போயிட்டீங்க. आज भगवान के दर्शन करने जा रहा हूँ, परम अभिष्ट शांति की उपासना करने जा रहा हूँ. இன்று பகவானை, சாட்சாத் பகவானை தரிசனம் செய்ய போய்கொண்டிருக்கிறேன். விரும்பிய அந்த அமைதியை உபாசனை செய்ய போய்கொண்டிருக்கிறேன். सब विकल्पों की कटरी छोड़ दे इस टठोडी की बाहर. எல்லா விகல்பங்கள் என்ற அந்த பெரிய கூடையை வெளியிலே விட்டுரும். அந்த கேட்டுக்கு வெளியிலே எல்லா விகல்பம் என்ற கூடையை வெளியிலே விட்டுட்டு ஒரு விகல்பமற்ற நிர்விகல்பனை ஓடத்த உள்ள கோயில் உள்ளார நுழைகிறோம். इसी सर पर रे, इसे सर पर रखे कैसे जाएंगी आगे, और अच्छा भी क्या लगेगा इस कसियारे की सी दशा में प्रभु की पास जाता हुआ. இந்த விகல்பங்கள் என்ற இந்த கூடையை தலைமையில வச்சுன்னு எதுக்கு உள்ள போகணும்? எல்லாத்தையும் கூடையை வெளியிலே வச்சிடணும். நல்லா இருக்குமா என்ன?
இந்த மாதிரி தலைமுறை கூட வச்சுன்னு போய் பகவான்கிட்ட போக முடியும், என்ன அழகா நல்லா இருக்கும், அசிங்கமா இருக்காது. அது மாதிரி பகவானை தரிசனம் பண்ண போகும்போது இந்த விகல்பங்கள் என்ற அந்த கூடை அதை எடுத்து நான் போகணும். அது எல்லாம் வெளியிலே கடாசு நிசங்கோகம் ஜினானாம், எல்லாம் எந்த ஒரு சங்கம், அதாவது சங்கமே கிடையாது. நிசங்கம்னு எல்லாத்தையும் இப்பதான் தனியா தான் இருக்கிறேன் நான், ஒரு சங்கமும் கிடையாது அப்படின்னு எல்லா சம்பந்தத்தையும் வெளியிலேயே விட்டுட்டு போகணும். நான் பகவானை பார்க்க போறேன், என்னத்துக்கு இதெல்லாம் எடுத்துன்னு போடுது. एक माली तो यहाँ बैठा ही है, जरा देखते रहना भाई, वापिस आकर उठा लेंगे. அங்கதான் வெளியில ஒருத்தர் காவல்காரர் இருக்கிறாரு, மாலி இருக்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே செருப்பம் கூட இருக்கிறாரு. அவங்ககிட்டே விட்டுடுங்க, பாருங்க எல்லாத்தையும் இங்கே விட்டுடுறேன், நான் வியல்பங்களை எல்லாத்தையும் விட்டுடுறேன், வீடு சம்பந்தமான சிந்தனைகளை விட்டுடுறேன், இங்கேயே விட்டுட்டு நான் உள்ள போறேன். திரும்பி வந்தா வாங்கிக்கிறேன், நான் எப்போ திரும்பி வரணும் அப்போ வாங்கி எடுத்துன்னு போறேன் அப்படின்னு அந்த வழியிலேயே விட்டுடணும். वापिस आकर उठा लूंगी. इस प्रकार सब विकल्पों की भार को त्याग कर प्रवेश करता हूँ मंदिर में. இப்படி எல்லா விதமான பாரங்களை, மனத்தில் உள்ள பாரங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இறக்கிட்டு மனசு லேசாகி விட்டது. இப்பொழுது நான் ஆலயத்தின் உள்ளே நுழைகிறேன். மானோ ஆஜ் மை சாது ஹி ஹூம், என்ன ஆயிடுச்சு எனக்கு, நான் இன்றைக்கு துறவியாகவே ஆகிவிட்டேன். அதாவது எல்லா பற்றுகளையும் விட்டு விட்டு ஆலயத்தில் நுழையும் போது என்ன எப்படி தோணும், ஆஹா நான் என்னாச்சு, எனக்கு அவர் சாது மாதிரி ஆயிட்டேன், முனி மகாராஜ் மாதிரி ஆயிட்டேன், இல்லது மாதாஜி மாதிரி ஆயிட்டேன். நீங்களா மேரேமே அவர் சாதுமே அந்தரிஹி கியாஹே, எனக்கும் சாதுக்கும் இப்ப என்னதான் வித்தியாசம் இருக்கிறது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. அவரும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறார், நானும் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருக்கிறேன். சாது நிலையில நான் வந்து விட்டேன் இப்பொழுது அப்படின்னு. எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது, அவருக்கும் ஒண்ணும் கிடையாது, எனக்கும் ஒண்ணும் கிடையாது. நானும் எல்லாத்தையும் விட்டுட்டேன், அவரும் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. उसने घर संबंधी को त्याग वैराग्य धारा, और मैंने भी घर संबंधी तथा उसके विकल्पों की कटरी के त्याग कर वैराग्य धारा, वह भी शांति की ओर उन्मुख, मैं भी शांति की ओर उन्मुख. அவர் எல்லா வீட்டு செல்வங்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வைராக்கியத்தோட இருக்கிறாரு. நானும் இப்பொழுது ஆலயத்துல நுழைஞ்சதுக்கு அப்புறம் நானும் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு, நானும் எல்லா விகல்பத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வைராக்கியத்தோட உள்ள வருகிறேன். அவரும் சாந்தியை அனுபவம் செய்கிறார், நானும் சாந்தியை அனுபவம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். இப்ப எனக்கும் சாதுவுக்கும் என்ன வித்தியாசம், ஒரே வித்தியாசம், சாது வேண்டுமானால் ஆடை இல்லாமல் இருக்கிறார், நான் இப்ப ஆடை போட்டுங்கிறேன். அதுதான் வெளியில தான் வித்தியாசம் தவிர உள்ளுக்குள்ள ஒரு வித்தியாசமும் கிடையாது. துணியோட இருக்கிறான், அவன் துணி இல்லாம இருக்கிறார், அவ்வளவுதான் வித்தியாசம். ரகே ஏ வஸ்திர சோ இன்கி கோயி முக்கியத்தா நகி, துணி இருக்கிறது இருந்துட்டு போட்டோம், என்னத்துக்கு அதுக்கு அதுக்கு என்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். யோ இஸ் சமய தேவ கி அதிரிக்த முझे कुछ दिखा ही नहीं देता, यहाँ वस्त्र बेचारी मेरे दृष्टि से कैसे आवे. அதனால எனக்கும் அவருக்கும் இந்த துணி மட்டும்தான் வித்தியாசம் இருக்குது. துணி பத்தி மேல ஏன் உபயோகம் போகணும். இப்போது என்னுடைய பார்வையில பகவான் வந்துட்டாரு, பகவான் வந்துட்டாரு, பகவான் தான் தெரிகிறார். இந்த அல்பமான துணி, பெசாரி துணி என் பார்வையில வரவே இல்லை, இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இவரும் பகவான் தான் ஞாபகத்தை வந்துட்டார். அரே ஏக் தேக்கோ ஆ கயா அப் மை சாக்ஷாத் பிரபு கி சாம்னே. இப்போது துணி மேல கூட எனக்கு கவனம் இல்லை, இப்பொழுது பகவான் வந்து விட்டார் கண் முன்னாடி, சாக்ஷாத் பிரபுவினுடைய தர்சனம் கிடைத்து விட்டது. इसकी पक्षा देखी तल्लीनता जिसके संबंध से पहले काफी बताया जा चुका है. அதுக்கப்புறம் அந்த மூர்த்தியோட பகவானோட அப்படியே அதுவும் நம்ம மனசுல ஒன்றாகி போய் விடுகிறோம். இது சம்பந்தமான விளக்கம் முன்னாடியே இந்த அதிகாரத்துல கொடுத்துட்டாங்க, எப்படி பகவானோட தனி ஆழ்ந்து போற, சேர்ந்து போற. इस प्रकार अपनी अपनी योग्यता के अनुसार किसी निश्चित समय के लिए 15 मिनट, आधा घंटे या 1 घंटे के लिए
सर्व संग विमुक्त होकर घर गृहस्थी से नाता तोड़कर थोड़े समय के लिए मानो साधु है, ऐसी मानकर यदि मंदिर में प्रवेश करूं तो मेरे प्रयोजन की सिद्धि हो और उसी का नाम है वास्तव में मंदिर जाना. இப்போ பெரிய ஒரு லைன் கொடுத்தார். இப்படி தன்னுடைய யோகியதைக்கு ஏற்றாற் போல ஒரு குறிப்பிட்ட நிச்சய சமயம், அது 15 நிமிஷமாக இருக்கலாம், அல்லது அரை மணி நேரமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக இருக்கலாம். அந்த அரை மணி நேரம், எவ்வளவு நேரம் நீங்க இருக்க முடிவு பண்ணிக்கலாம். எவ்வளவு நேரம் வரைக்கும் எல்லா சங்கம்னா சம்பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவராக, வீடு கிரகஸ்த நிலையிலிருந்து எல்லா சம்பந்தத்தையும் விடுபட்டவராக, சிறிது நேரத்திற்கு தன்னை சாதுவாகவே நினைத்து கொண்டவராக, சாதுவாகவே மாறிவிட்டவராக மந்திர் ஆலயத்தில் பிரவேசம் செய்கிறேன். ஸோ அப்பொழுது என்னுடைய பிரயோஜனம் சித்தியாகிவிடுகிறது. இதற்கு பெயர்தான் உண்மையிலேயே ஆலயம் செல்வது. ஆலயம் தரிசனம் செய்ய போகிறேன், ஆலயம் வந்தனை செய்ய போகிறேன் போறது இதுக்கு பேர் தான். இப்பொழுது நீங்கள் சாதுவாகவே ஆகிவிட்டீர்கள். தரிசனம் பண்ணிட்டு வர வரைக்கும் எந்த விகல்பமும் கிரகஸ்த சம்பந்தமான எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. ஒருத்தர் அப்படி தரிசனம் பண்ண போங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போய் பாருங்கள். அப்போது என்ன கிடைக்கிறது? ஸோ சொல்றத செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்க்கும்போது உண்மையிலே அவர் சொல்றதுல உண்மை இருக்கிறது அப்படின்னு அனுபவம் வரணும். ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு உங்களை சாதுவாகவே நினைச்சிருங்க. இப்போ எப்படி சாமானியம் பண்ணும்போது தன்னை எல்லாத்துலேயும் இருந்து தியாகம் பண்ணிட்டு இப்போது சாது மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமானியம் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அவர் ஆடை உடுத்திய சாது அப்படின்னு ஆயிட்டார். அப்படி இருக்கணும் சாமானியத்துல. ஏன்னா அங்க என்ன இருக்குது, அரை மணி நேரம் உட்காந்தாச்சு, 1 மணி நேரம் உட்காந்துச்சு. இப்போ போயிட்டு எனக்கு வீட்டை போய் சிந்தனை பண்ணணும், கடையை போய் சேர்த்து என்ன விகல்பம் வரணும், நிர்விகல்பமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றான் பயிற்சி. அதே மாதிரி ஆலயத்திலே போனதுக்கு அப்புறம் அங்க போய் என்ன பண்ணணுமோ அதை பத்தி சிந்தனை பண்ணணுமா, எது அங்க இல்லவே இல்லையோ அதை பத்தியா சிந்தனை பண்ணணும். உத்னி சமைக்கேலியே வைசா திடத்தா ஹோனா சாயே. அதனால எவ்வளவு நேரம் ஆலயத்தில் இருக்கிறீர்களோ அவ்வளவு நேரம் நீங்கள் அந்த சாதுவினுடைய அனுபவத்தை பெற வேண்டும். சாது போல அனுபவம் வர வேண்டும். பிரயோஜனம், அதுதான் பிரயோஜனம். அப்படி போகிறது பேர் தான் ஆலயம் போதல். அப்படி திடத்தன்மை மனதுல வரணும். ஜெய்சே கி சேட் தனஞ்சய கி ஹுயி தி. சேட் தனஞ்சய கவி, அது தெரியும் உங்களுக்கு. அவரு பூஜை பண்ணும்போது மகனுக்கு விஷம் கடிச்சிது, குழந்தைக்கு விஷம் கடிச்சிது. ஸோ குழந்தை கூட இது மாதிரி விஷம் கடிச்சிச்சு, பாம்பு கடிச்சிச்சு சொல்றாங்க. மனைவி சொல்லி அனுப்புறாங்க, மெசேஜ் அனுப்புறாங்க. ஆளுவ சொல்லிக்கிறாங்க, கவலையே பண்ணல. அவர் மாடு பூஜையில தண்ணியில அப்படியே ஆழ்ந்து போயிருக்கிறார். அப்புறம் அந்த மனைவி குத்திக்குன்னு அந்த குழந்தைய போட்டுடுறாங்க. இந்த பாம்பு கடிச்சிச்சு, விஷம்லாம் ஏறி போச்சு, நான் பூஜை பண்ணுங்கிற கோயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதாவது மருத்துவர்கிட்ட போலான்னா நீ கம்முன்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து போட்டு போயிடுது. எப்படியா நீ சமாளி. அவரு அந்த ஃபர்ஸ்ட் அந்த விஷபகாரம் சோசம்னு நினைக்கிறேன், அதை படிச்சு அந்த கந்தோதகத்தை தெளிச்சாரு. அவன் விஷம்லாம் இறங்கிடுச்சு அப்படின்னு கதை இருக்கு. அதுதான் அந்த விஷபாகாரம் சோஸ்திரம் வந்துடுது. இப்படி அந்த சேட் இருக்கிறாரே தனஞ்சய கவிஞர், ஸோ அவரை போல நீங்களும் இருக்கணும். धन की लाभ हानि तो तुच्छ सी बात है, यदि पुत्र मृत्यु के समाचार भी आ जाए तो नेत्र ना हटे प्रभु पर से, और कोई विकल्प ना आने पावे मन में. செல்வம், லாபம், நஷ்டம், இது என்ன துச்சமான விஷயம்னா, லாபம் வந்ததுன்னா நஷ்டம் வந்தது, அது பத்தி என்னாச்சுன்னா துச்சமானது. இங்க பாருங்க, தன்னுடைய மகனை மிருத்யு சம்பந்தமான செய்தி வருது. ஐயோ பாம்பு கடிச்சிட்டு அவன் மயங்கி விழுந்து விட்டான், மரண தருவாயில் இருக்கிறான் அப்படின்னு செய்தி வந்தா கூட கண்கள் பகவான் மேல இருந்து அவருக்கு விலகவே இல்லை. ஒரு விகல்பமும் வரவில்லை மனதில். அரே உஸ் புத்திர கோ நாத்தா ஹை ही कहीं कहाँ मेरे पास इस समय.
நான் அந்த மகன் என்னுடையன்னு சொல்லிட்டு சம்பந்தம், அது அந்த ஜீவனோட சம்பந்தம் கூட இப்ப எங்க இருக்கிறது? அதான் விட்டுட்டு வந்துட்டேன். சம்பந்தம் வந்து கிடையவே கிடையாது. வேறப்பா சமயம் கூட கிடையாது என் மகன் சொல்லிட்டு நினைக்கிறதுக்கு கூட. வக்தோ பாகர் படாகை கட்டேரிமே. ஸோ அதுதான் நான் வெளியில கூடையிலே விட்டுட்டு வந்துட்டேனே எல்லா சம்பந்தத்தையும். எங்கே இருக்கிறது இப்போ சம்பந்தத்தை பத்தி நினைப்பதற்கு? भाई जरा बागर प्रतीक्षा करो, जब बागर ஆகும் तो याद दिलाना. அப்ப சொல்லணும், நான் வெளியில இருங்க, பிரதீட்சை எதிர்பார்த்துன்னு இருங்க, நான் எப்போது வெளியில வரணும் அப்ப சொல்லுங்க உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய உறவுகள். ஐயோ நீ மகன் எனக்கு இல்லை அப்படின்னு அப்புறம் சொல்லுங்க, இப்ப எதுவும் சொல்லாது, இப்ப எதுவுமே கிடையாது. நான் याद दिलाना खोजूंगा उस कटोरी की तुम्हारे कागज कहीं मिल जाए तो. அதுக்கப்புறம் நான் அல்லாவே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில வரும்போது அந்த கூடையில உங்க பேர் இருக்கும், உங்க உறவு இருக்கும், நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஓஹோ இவரு நம்மளுடைய உறவுப்பா, இவரு நம்முடைய பையன், இவருடைய அப்பா, இவருக்கு நான் ஒரு மனைவி, இவருக்கு நான் கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் அந்த ஸ்லிப் எல்லாத்தையுமே விட்டு வந்துட்டார். அப்புறம் அந்த ஃபைல் எடுத்து பாக்குறேன் நான். வெளியில அந்த ஃபைல் இருக்குது, எடுத்து பாக்குறேன். ஓஹோ நம்ம ரிலேஷன் இவங்க இருக்கிறாங்க பொழுது, இவங்கதான் நம்ம குடும்பம், நம்ம வீடு இங்க இருக்குது அப்படின்னு அட்ரஸ் எல்லாமே வெளியில தான் விட்டு வந்துவார். அப்ப அந்த கூடையில போய் பார்த்தோம்னா உங்க பேப்பர் கிடைச்சதுன்னா அப்ப நான் புரிஞ்சுக்கிறேன், ஓஹோ இவர் பையன் பொழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்போ குச்சி யாது நகி படுத்தா, இப்பதான் எல்லாத்தையும் விட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. நானு ஞாபகமே இல்லைன்னா என்ன வேணா வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு பொழுது, வேற ஒரு பிறவியில வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பிறவிக்கே நீங்க போயிட்டீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நம்ம முன்பு பிறவி பத்தி ஒண்ணுமே தெரியாது, என்ன இருக்கிறோம், எங்க போறோம், யாருக்கு பையனா இருந்தேன், யாருக்கு அப்பாவா இருந்தேன், ஒன்றும் தெரியாதோ அது மாதிரி எல்லாவற்றையும் மறந்த நிலையில அங்க இருக்கணும். कुछ याद नहीं पड़ता अभी, दफ्तर का समय हुआ नहीं, शांति की भोजन कर लो, फिर जाऊंगा, फिर सुनूंगा ये क्या कहना है तुम्हें. அதனால இப்பொழுது எனக்குடைய வேலை என்ன இருக்கிறது, அந்த அமைதியை அனுபவம் செய்வது, அந்த அமைதியை வந்து உணவாக ஏற்பது, இதுதான் முக்கியம். இப்ப அதை முடிச்சுட்டு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் சொல்லுங்க, கேளுங்க, அது வரைக்கும் ஒரு உறவும் கிடையாது யாருக்கிட்டையும் அப்படின்னு அந்த தனஞ்சய கவி இருந்தார். அது போல நம்மளும் இருக்கணும். சமய அவகாச நகிக. அதனால இந்த நேரத்துல இந்த வேலையை தான் செய்ய வந்துக்கிறேன் தவிர வேற எந்த வேலையும் கிடையாது, எனக்கு வேற சமயமும் கிடையாது, டைம் கிடையாது, பிஸியா இருக்கிறது. பிஸி, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம போட்டுறல, பிஸியா இருக்கிற டிஸ்டர்ப் பண்ணாது, என்கேஜாவே இருக்குது, எல்லாத்தையுமே இன்னும் கான்டாக்ட்ல வரல, அது மாதிரி நிலைக்கு போயிடுங்க. ஐசா ஹோனே சாகியே விசார் உஸ் அவசர் பர். அது மாதிரி இருக்க வேண்டும் மனதினுடைய நிலை, அந்த சூழ்நிலையில். தப் கஹா ஜா சக்தா ஹை கி மந்திர் மே ஜானா சஃபல் ஹுவா. அப்பொழுதுதான் சொல்ல முடியும் நீங்கள் ஆலயம் வந்தது வெற்றி பெற்றீர்கள், ஆலயம் வந்தது பலன் உங்களுக்கு கிடைச்சது. இல்லைன்னா சும்மா ஒரு ஏதோ பஜாருக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்தீங்க, அவ்வளவுதான். கோயிலுக்கு ஒன்றும் போல, ஒன்றும் போல, வீணாக போயிடுச்சு, டைம் போச்சு. और तू स्वयं अनुभव करेगा वक्तो वास्तविक தேவ தர்ஷன है. அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும், உண்மையிலே நான் வந்து பகவான் தரிசனம் செய்துவிட்டு வந்தேன், அந்த அனுபவம் சொல்லுகிறது ஆலயம் எப்படி போக வேண்டும்னு. அது மாதிரி ஒரு நிலையில நீங்க டோட்டலாவே உங்களை சமர்ப்பணம், இதுக்கு பேர் தான் சமர்ப்பணம் பண்றது. அவங்கள சொல்லுவாங்க, இந்துல சொல்லுவாங்க பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடு, உங்களை சமர்ப்பணம் பண்ணு. சமர்ப்பணம் இதுக்கு பேர் தான் சமர்ப்பணம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னே ஒண்ணுதான். அதனால தனக்கு தானே சமர்ப்பணம் பண்ணிக்கிறது தன்னை. இப்படி போனீங்க கோயிலுக்கு, நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், கோயில் போனது பயன் பெற்றீர்கள்னு அர்த்தமாகுது. இல்லைன்னா அது ஒண்ணும் கிடையாது, அது ஒரு பிக்னிக் ஸ்பாட் போன மாதிரி, ஏதோ போனோம், எல்லா இடத்துக்கும் போனோம், ஜாலியா போனோம் வந்தோம், அந்த மாதிரி போயிட்டு வந்துவீங்க, லாபம் உங்களுக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை அப்படின்னு சொன்னார். ஓ தேவ பூஜை சம்பந்தமா ஒரு தலைப்பு முடிஞ்சிடுச்சு. தேவ பூஜை சாவகர்கள் செய்ய வேண்டியது ரொம்ப ஆழமா சொல்லிக்கிறாரு, நல்லாவே சொல்லிக்கிறாரு. அடுத்தது வந்து குரு உபாசனா, ரெண்டாவது வந்து தேவ பூஜைக்கு அப்புறம் குருவினுடைய உபாசனை. ஸோ இதுல என்ன வருதுன்னா, புனராவர்த்தி, குரு கவுன், ஆதர்ஷ சிக்ஷா, ஆதர்ஷ உபாசனா,
பராஸ்ரய சே சுவாசித் சச்சே குரு 6 தலைப்புல இங்க வருது. ஸோ குரு உபாசனா, குருவை உபாசனை செய்வது. पुनरावृत्ति पूर्व संस्कारों को जीत कर महान विकल्प सागर से पार हो जाने वाले तथा गंभीर प्रशांत सागर की अथाग गुरुता को प्राप्त हे गुरुहर मुझे भी गुरुता प्रदान करे. तो குரு எப்படி இருக்கிறாரு, என்ன பண்றாரு, யார் குரு? பூர்வ சம்ஸ்காரங்கள், நம்மளுடைய பூர்வத்துல நம்ம என்னென்ன சம்ஸ்காரங்கள் செய்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் அழித்து விட்டு மகான் விகல்ப சாகர், விகல்பங்கள் என்ற கடலில் இருந்து கரை ஒதுங்கியவர், கம்பீரமாக சாந்த கடலில், அமைதி கடலில் திளைப்பவர். அப்படிப்பட்ட குரு தன்மையை உடையவரே, ஏ குருதேவரே, எனக்கும் அந்த குரு ஆக யோக்கியமாகக்கூடிய தன்மையை கொடுங்கள். ஏ குஷல் கேவட்டியாக, ஏ புத்திசாலி படகோட்டியே, மேரா நௌகா இஸ் பவசாகர் சே பார் கரே, நீங்கள் தான் என்னுடைய இந்த பவ சாகர்ல இருந்து என்னுடைய படகை நீங்கள் கரை சேர்க்க வேண்டும். उस पार जहाँ ना है राग द्वेष की ज्वाला और ना है अशोक की आंधी और ये है गहन शांति. அந்த பக்கம் கரையினுடைய கடல், இந்த பிறவி கடலின் கரையை சேர்த்து விடுங்கள். எந்த கரையில், அந்த கரையில் இங்கு ராகமும் கிடையாது, துவேஷமும் கிடையாது. ராகம் துவேஷம் என்ற நெருப்பே கிடையாது. சந்தோஷம் துக்கம் என்ற சோகம் என்ற புயலும் கிடையாது. அது மாதிரி அமைதியான அந்த கரையை என்னை அடைவித்து விடுவீர்கள். आज मैं अशांत हूँ और प्रदीक्षण मिलने वाले अंतरंग की प्रेरणा मुझे शांत द्वीप की ओर जाने के लिए वाचाल कर रही है, परंतु विकल्पों की इस आंधी से अत्यंत विशाल व भयानक इस भवसागर को इन शक्तिहीन भुजाओं से कैसे पार कर सकूं. तो சொல்றாரு, ஏ குருதேவ், உங்களை போல என்னை இந்த கரையை சேர்த்து விடுங்கள், அந்த கரையை சேர்த்து விடுங்கள். எங்கே ராகத்வேஷம் இல்லையோ, சோகம் துக்கம் இல்லையோ, அந்த சோகம் துக்கம் என்ற புயல் வீசவில்லையோ அந்த இடத்துல சேர்த்துருங்க. நான் இன்று அசாந்தி அமைதியின்மை என்ற கடலில் மூழ்கி இருக்கிறேன். ஒவ்வொரு சமயமும் என்னுடைய அந்தரங்கத்தில் இருந்து என்னை அமைதியின்மை என்ற ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. வாச்சாலம்னா புதுசா விகல்பங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த விகல்பங்கள் என்ற புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த விஷாலமான பயங்கரமான பிறவி கடலில் இருந்து நான் சக்திஹீனனான நான் என்னுடைய புஜத்தினால் கைகளினால் எப்படி இந்த கடலை தாண்டி விடுவேன்? நீங்க தான் எனக்கு படகோட்டியாக இருந்து என்னுடைய படகை தள்ளி கொண்டு அங்க கரை சேர்க்க வேண்டும். இப்படி குரு கிட்ட கேட்கிறார். இதுதான் குரு பக்தி அல்லது மங்களாச்சரணம். हे गुरुवर, यदि जन्मांत इस पामर को आंखों प्रदान कर आप एक ना दर्शाते कि मेरा घर शांति है और आज मैं अशांत सागर में गोते खा रहा हूँ, तो किस प्रकार मुझे आपकी धारणा, आपकी शरण भाती, मैं कैसे एक समझ पाता हूँ कि मैं तो चिदानंत पूर्ण परमेश्वर आनंद मूर्ति तथा ज्ञान शरीरी वर्धमान में स्थित प्रभु आत्मा हूँ, चैतन्य हूँ, अमूर्तिक हूँ. ஏ குருவர், நீங்கள் ஏதாவது பிறவி குருடனாக இருந்த நான், பாமரனாக இருந்த நான், கண்கள் இல்லாமல் இருந்த நான், எனக்கு கண் கொடுத்தவர், என்னை பார்க்க வைத்தவர்,
என்னுடைய வீடு அமைதியினுடைய இருப்பிடமானது என்று சொன்னவர் இன்று நான் அசாந்தி அமைதியின்மை என்ற கடலில் மிதந்து கொண்டிருந்த என்னை அமைதியை நோக்கி திசை காட்டியவர், எனக்கு பாதுகாப்பு கொடுத்தவர், எனக்கு புரிய வைத்தவர் யார் என்று. நீ பூர்ணமான பரமேஸ்வர், சித் ஆனந்தமயமானவர், ஆனந்த மூர்த்தி, நீ ஞான சரீரி, நீ வர்த்தமானத்துல இப்போ நிகழ்காலத்தில் பிரபு ஆத்மா, நீ சைத்தன்ய, நீ அமூர்த்தமானவன் நீ என்று நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொல்லலன்னா நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன், இதெல்லாம் என்றுன்னு சொல்லிட்டு நினைச்சே இருக்க மாட்டேன். நான் ஜன்மாம்சம் அதாவது பிறவி கூடன் போல நானும் ஒண்ணுமே தெரியாம எந்த இடத்துல இருந்தனோ அந்த இடமே நானும் நினைச்சிருந்தேன், எந்த உடல்ல இருந்தனோ அந்த உடலே என்று நினைச்சிருந்தேன், எந்த சூழ்நிலையில இருந்தனோ அந்த சூழ்நிலையே தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க தான் எனக்கு இல்லை இல்லை இதெல்லாம் நீ உன்னுடையது கிடையாது, உன்னுடைய வீடு ஆனந்தமயமானது, உன்னுடைய இடம் சாந்தமயமானது, நீ யார், சைத்தன்ய பகவான் ஆத்மா அமூர்த்தமானவர்னு சொல்லி என்னை புரிய வைத்தவர்கள் குருவே நீங்கள் தான். जीव तत्व की ऐसी श्रद्धान बिना कैसे एक विश्वास करता कि ये मेरे हैं, ये मैं इनका हूँ, इनसे मुझे सुख दुख है और मुझे से इन्हें सुख दुख है। इस प्रकार धारणा का आधार पर दिखने वाले भिन्न क्षेत्र अवगाही स्त्री पुत्र धन मकान आदि तथा मेरी आंगन में रहकर नृत्य करने वाले एक चमड़े की शरीर अथवा सूक्ष्म कार्मन शरीर और नित्य उठने वाले विकल्प आदि सभी पदार्थों पर है, इसमें मुझसे भिन्न है, इनमें मेरा हृदय निहित नहीं है. நீங்க தான் சொன்னீங்க, நீங்க புரிய வச்சீங்க, நீ ஜீவ தத்துவம் என்று நம்பு. நீ அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாததன் காரணமாக நான் நீ என்ன பண்ணி கொண்டிருந்தாய், நீ வேறொரு நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருந்தாய். அதாவது நீ ஜீவ தத்துவம் என்பதையே மறந்து என்ன மாதிரி நம்பிக்கையை வைத்திருந்தாய் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. நான் எப்படி நம்பிக்கை வச்சிருந்தேன்னா, நான் இவர்கள் என்னுடையவர்கள், இவர்கள் மூலமாக எனக்கு சுகம் துக்கம் கிடைக்கிறது, நான் இவர்களுக்கு சுக துக்கத்தை கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட தாரணையில ஆதாரத்துல நான் வேறு கஷேத்திரத்தை உடைய மனைவி மகன் செல்வம் வீடு முதலானவைகளை என்னுடையதாக நினைத்து அந்த என்னுடையது என்ற உணர்விலே திளைத்து இந்த தோல் வடிவமான உடலையே நானாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். சூக்ஷ்மமான கார்மன சரீரம் மற்றும் தினமும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய விகல்ப ஜாலங்களில நான் என்னுடையதை பார்த்தேன். எப்பொழுதும் இவை வேறு என்ற உணர்வே இல்லாமல் இருந்தேன். இவை என்னை விட்டு முழுமையாக வேறாக இருந்த போதும் இவை என்னுடையது என்ற நினைவில் தாரணையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதை மாற்றியவர்கள் நீங்கள் தான். आज तक सदा यही माना जाया है कि इनकी कार्य मैं करता हूँ, इनकी कारण मेरा काम होता है, इनके लिए मैं कार्य करता हूँ और मेरे लिए ये काम करते हैं. நான் அது மட்டும் கிடையாது, என்னுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, நான் இவர்களுடைய காரியத்தை நான் செய்கிறேன், என்னுடைய காரணமாகவே இவர்கள் வேலை செய்கிறார்கள், இவருடைய காரணமாகவே நான் காரியங்களை செய்தேன், இவர்கள் என்னுடைய காரியத்தை செய்தார்கள். நான் என்னுடைய சுபாவத்தை மறந்திருந்தேன். मेरे लिए काम करते हैं, मेरे स्वभाव से इनके कार्य, என்னுடைய சுபாவமே இன்கா காரிய ஒரு லாப ஹானி நிகழ்த்தி, என்னுடைய காரணமாக தான் இவர்களுக்கு லாபம் நஷ்டம் வந்தது, அல்லது அவர்கள் காரணமாகவே எனக்கு லாபம் நஷ்டம் வந்தது. இன்சே மேரே காரிய பந்த, இவர்களாலே என்னுடைய காரியம் நடைபெறுகிறது.
அல்லது நான் இவர்களுடைய காரியத்தை செய்து இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறேன். மேரே ஆதார் பர் இன்கா ஜீவன் சத்தாக, என்னுடைய ஆதாரத்தில் தான் இவர்களுடைய வாழ்க்கையே இருக்கிறது, அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆதாரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மை நாகும், நான் இல்லை என்றால் இவர்கள் இல்லை, இவர்கள் இல்லை என்றால் நானும் இல்லை. நான் இவர்களை ரட்சணை செய்கிறேன், இவர்கள் என்னை ரட்சணை செய்கிறார்கள். நாகோத்தே மேராபி கல்யாண், அதனால எனக்கும் இவர்கள் இல்லாமல் சுகம் கிடைத்திருக்கிறது, நானும் இவர்களுக்கு இல்லாமல் சுகத்தை கொடுக்க, அதாவது சுகம் பெற்றிருக்க முடியாது. நியாய் அந்நியாய் கவினா கர்த்தா, இப்படி சிந்தனையில தான் நான் இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இவ்வளவு சிந்தனையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இவ்வளவு காலம். நீங்க தான் இதெல்லாம் தப்புன்னு சொன்னவரே நீங்க தான். अन्याय कभी ना करता, मुझे निर्दोष को दोष बताने वाले ये हैं, मैं तो उज्ज्वल निर्दोषी है इत्यादि. நான் தோஷம் இல்லாதவன், எந்த தோஷமும் இல்லாதவன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். அவ்வளவு கர்வம் இருந்தது. நான் என்ன நினைச்சாலும் சரியாக நினைக்கிறேன், என்ன சொன்னாலும் சரியாக சொல்லுகிறேன், என்ன நான் செய்தாலும் சரியாக செய்கிறேன், நான் உஜ்வலமானவன், நிர்தோஷம் இல்லாதவன் என்று எப்படி எப்படியோ தாரணைக்கு செய்து கொண்டிருந்தேன். इस प्रकार की पर पदार्थों के साथ षटकार की अभेद बुद्धि कारण इनके ये काम में व्यग्रता धारण कर अपने काम में विमुखमय अशांत बना हुआ हूँ. இப்படி பலவிதமா இது மாதிரி மற்றொரு பொருள்களோட ஷட்காரக சம்பந்தம் இருந்த போதும் அபேத புத்தி, வேற வேற கிடையாது, நானே நானே, இவர்கள் நானே, இது என்னுடையது, அது மாதிரி பேதமே இல்லாமல் அபேத வடிவமாக இருந்தது. அந்த பொருள்கள்லாம், அந்த ஜீவன், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அபேதமாக இருந்தது, பிரிக்க முடியாத மாதிரி இருந்தது. அது மாதிரி புத்தி வைத்து கொண்டு நானே இவர்களுக்காக என்னுடைய எல்லாவற்றையுமே விட்டேன். என்னுடைய ஆத்மானுடைய கல்யாணத்தை கூட மறந்து போனேன். அதனால அசாந்தியில நானு மிதக்க ஆரம்பித்தேன். और मजा ये है कि फिर भी चाहता हूँ शांति की. இப்படி அசாந்தி, அமைதியின்மையை வளர்ப்பதற்கான அத்தனையும் செய்து கொண்டு நான் என்ன நினைச்சேன், ஆகா நான் சாந்தியை விரும்புகிறேன், சாந்தி எனக்கு கிடைக்கும்னு நம்பின்னு இருந்தேன்னா, இதுதான் ஜோக் என்னன்னு கேட்டீங்கன்னா, அசாந்தியை செய்து கொண்டு நான் சாந்தியை பெறுகிறேன் என்று நினைச்சேன். இதுதான் பெரிய ஜோக். सब आपके ही प्रसाद है कि आज मैं इन सब को प्रत्यक्ष पर पदार्थ के रूप में अपने से बिल्कुल भिन्न षटकारक रूप में पृथक देखने में समर्थ होता हूँ. உங்களுடைய பிரசாதத்தினால், உங்களுடைய கருணையினால் தான் இன்று நான் இந்த எல்லாவற்றிலும் இருந்து நான் வேறானவன், பிரத்யக்ஷமாக இவர்கள் வேறானவர்கள், இவர்கள் இருந்து நான் ஷட்காரக் வடிவத்தில் வேறானவன் அப்படின்னு பார்க்க கத்துக்கினேன். इन सबको अपनी दृष्टि में अजीव तत्व देख पाया हूँ. என்னுடைய நீங்க கொடுத்த பார்வையில தான் பார்க்க ஆரம்பிச்சும் போது இவர்கள் அத்தனை பேரும், எத்தனையுமே என்னை தவிர இது அத்தனையுமே அஜீவ தத்துவம் என்று புரிந்து கொண்டேன். ஏன்னா நான் என்ன பார்த்தேன், உடம்புதான் பார்த்தேன், அஜீவ தத்துவம். பொருளை பார்த்தேன், அஜீவ தத்துவம். எங்க ஜீவ தத்துவத்தை பார்த்தேன். அதனால என்னுடைய பார்வையில் வந்தது அத்தனையுமே அஜீவ தத்துவம் என்பதை புரிந்து கொண்டேன். அஜீவனா கூட இருக்குது, ஆனா அஜீவன் தான் நம்ம கண்ணில் வருது. அதனால அஜீவ தத்துவம் என்பதை புரிந்து கொண்டேன். एक मेरे भारी भूल भी थी कि अजीव इतने होते हैं, इतनी प्रकार का होते हैं, इनकी लक्षण ये है. நான் மறந்து போயிருந்தேன், அஜீவ தத்துவம் எத்தனை வடிவம் இருக்கிறது, எத்தனை வகையாக இருக்கிறது, லட்சணம் என்ன என்பதை கூட மறந்து போயிட்டேன். அதனால நீங்க பார்க்கும்போது அஜீவ தத்துவத்தை தான் பாக்குறீங்க, எல்லாமே அஜீவன் தான். ஏன்னா ஜீவ தத்துவம் நீங்க மட்டும்தான், மற்ற எல்லாமே அஜீவன் தான். உங்களோட சம்பந்தம் வைக்கிறது அத்தனையுமே அஜீவ தத்துவம் அப்படின்றத மறந்து போயிட்டேன். इत्यादि जानने को ही अजीव तत्व की श्रद्धान गिनता रहा. அதனால எல்லாவற்றையும் மறந்து அஜீவ தத்துவம் இப்பொழுது நம்பிக்கை வந்து விட்டது. कभी विश्लेषण द्वारा स्व और पर की जुथा
करके नहीं देखा है. அதனால எப்படி நீங்க பல பல வகையாக பல வகையாக நீங்க விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம்தான், விஸ்லேஷன் பண்ணதுக்கு அப்புறம்தான் இவைகள் தனியானவைகள் என்னை விட்டு வேறானது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது அப்படின்னு குருவை பார்த்து சொல்றார். குருவினுடைய உபகாரம் எப்படி இருக்குது, எப்படி உபகாரம் பண்ணிருக்கிறாரு அப்படின்பதை சொல்றாரு. तो यदि मेरे भूल है तो हुआ करे, इस भूल से मेरी हानि ही क्या है. சரி, அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். குரு உபாசனா பற்றி குரு சொன்னாரு. बोधि समाधि परिणाम सिद्धि स्वात्मोपलब्धि शिव सौख्य सिद्धि चिंतामणिम चिंतित वस्तु धाने त्वामंत मानस्य ममास्तु धे वासांग दिनवानी. தேவதர்ஷன் புரிஞ்சுதாக்கா கோயிலுக்கு போறது எப்படி போகணும்னு சொன்னாரு. ட்ரை பண்ணுவோம். அப்படி போறது கஷ்டம்தான் நம்மளால, யாரும் ட்ரை பண்ண வேண்டும். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜி. இல்லைக்கணும் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னோட ஆன்மா மட்டும்தான் யூ ஹேவ் டு கேரி வென் யூ ஆர் கோயிங் டு டெம்பிள் அப்படின்ற ஒரு தத்துவத்தை ரொம்ப, அதாவது மெட்டீரியல் பொசஷன்ஸ் உண்ட கிட்ஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஆல் ஆர் லைக் நத்திங், தோஸ் ஆர் ஆல் அட்டாச்மெண்ட்ஸ். ஸோ லீவ் ஃப்ரம் த அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் கம் டு த காட் அப்படின்றத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஜி எனக்கு ஒரு கொஸ்டின், அதாவது நான் பாஸ்ட் ரெக்கார்டிங்ஸை கொஞ்சம் கேட்டேன் லாஸ்ட் வீக். ஸோ அப்போ வந்துட்டு ஸ்ராவகர் இஸ் அ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த நம்மளோட இதுல, சாதுன்றது எக்ஸ்ட்ரீம். ஸோ வாட் ஆர் ஆல் த ஸ்டேஜஸ், லைக் அதாவது சின்ன பசங்களா இருக்கும்போது அத ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்டேஜோட நேம், அதனோட குவாலிட்டிஸ். ஸோ இந்த ஸ்டேஜ் போகும்போது யூ ஹாவ் டு அச்சீவ் திஸ் மைல் ஸ்டோன்ஸ். அதாவது ஒரு ஹை லெவல்ல கேட்கறேன் நான், பட் நான் எனக்கு ஃபுல்லா டேர்ம்ஸ்ல சொல்ல தெரியல. பட் நீங்க அதை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் ஜி. ஆக்சுவலி ஒண்ணு வந்து சாமானியமான இல்லற ஸ்ராவக நிலை ஒண்ணு இருக்கிறது. இன்னொன்னு வந்து இது சாமான்யமா வீட்டுல இருக்கிறது ஒரு நிலை. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 8 மூலகுணம் அது மாதிரி பேசிக்கா கடைபிடிப்பாங்க. ஸோ எல்லாருமே கடைபிடிக்க வேண்டியது பகவான் தர்ஷன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 11 ஸ்டேஜ் இருக்கிறது. ஸ்ராவக நெல்ல வந்து 11 ஸ்டேஜ் இருக்கிறது. தர்ஷன பிரதிமா, அது பிரதிமான்னு சொல்லுவாங்க, அது பிரதிமைகள். அதுல தர்ஷன பிரதிமா, விருதி பிரதிமா, சாமாயிகம், அதுக்கப்புறம் வந்து புரோஷிதவாசம், அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா 11 ஸ்டேஜ் நீங்க வந்து வீட்டுல இருந்துன்னே பயிற்சி பண்றது. அந்த 11 ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தரையும் ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆட் பண்ணினே போயிடறாங்க. கடைசியா வரத்தான் வந்து அனுமதி தியாகம்னா, நம்ம வந்து எதுக்குமே அனுமதி பண்ணாம நம்ம உண்டு நம்ம வீட்டிலேயே கூட சாது மாதிரி இருக்கிறது தான் 10வது பிரதிமா. அதுக்கப்புறம் 11வது பிரதிமா வீட்டை விட்டு தியாகம் பண்ணிட்டு சங்கத்துல போய் எடுக்கிறது சுள்ள கைலக்குன்னு. ஸோ இந்த 11 நிலைகள்லையும் நீங்க வந்து சாதனை பண்ணிட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தது, உங்களால அடுத்த ஸ்டேஜ் போகலான்னா போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் முனி நிலையில வருது. ஸோ முனி நிலையில தான் வந்து அந்த சங்கத்தோட வீட்டு விட்டு ஒரே இடம் எல்லாம் தியாகம், எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு முனி நிலைக்கு போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 11 நிலை இருக்கிறது. அதுக்குதான் ஸ்ராவகாச்சாரம் நம்ம படிச்சோம்னா ஸ்ராவகாச்சாரத்துல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல் நிலையில இருந்து அடுத்த அந்த முனி ஆவரை வரைக்கும் எப்படி எப்படி ஸ்டெப்பா போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பயிற்சி பண்ண நம்மளுக்கு அந்த இன்னும் திடமாயினே போகும். ஆனா இது இப்ப சின்ன, அதாவது இந்த ஸ்வேதாம்பரஸ்ல வந்துட்டு
சின்ன வயசுலயே வந்துட்டு தே ஆர் அந்த ஸ்டேஜ்க்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க இல்லையா? சம்சார வாழ்க்கையில இருந்து போறம்போது, பட் ஆனா தே வில் பி இன் அ பிகினர் ஸ்டேஜ் இல்லைங்களா? ஒரு ஆஃப்டர் சம் பிராக்டிஸ், தென் ஆமாமா. ஒன்லி தே அவங்க வில் வந்து அச்சீவ் தட் சுல்லகர் அண்ட் சாது ஸ்டேஜ்க்கு ஆனா போவாங்களா ஆமா. ஜி? அவங்கள வந்து எடுத்த உடனே அவங்கள வந்து பாத்தீங்கன்னா, இது மாரிலாம் தவம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒன்லி வீட்ட தியாகம் பண்றது தான் அவங்களுடைய ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா, வீட்ட ம். தியாகம் பண்ணிட்டு நான் சன்னியாசி வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவாங்க. அவ்வளவுதான். சாப்பாடு கண்டிஷன் கிடையாது. அவங்க வந்து 2 வேளை சாப்பிடலாம். தண்ணி குடிக்கலாம். அவங்கள வந்து ஃபேமிலியில இருக்கிற மாரி இருப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அவ்வளவுதானே தவிர மத்தபடி அவங்க உணவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. ஒண்ணும் கஷ்டம்லாம் கிடையாது. எப்போ காலையில அவங்களுக்கு உணவு கிடைச்சிட்டு மதியானமும் கிடைக்கும். அது மாதிரி சாயந்தரமும் சாப்பிடலாம். 2 வேளை 3 வேளை தண்ணி வேணும்னா ஆஹா. குடிச்சுக்கலாம். அதனால அவங்களுக்கு வந்து அவங்க ஒன்லி இதுதான் இந்த படிக்கிறது, சுவாத்தியாயம் பண்றது அல்லது தியானம் பண்ண கத்து வருவாங்க. அது மாதிரி கத்து தருவாங்க. அதுல வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் ஆக அவங்க கடைசி வரைக்கும் அதே லெவலில் தான் இருப்பாங்க. ஒன்றும் துணியில அவுக்குற வேண்டியது, நிர்கந்த ஆகணும் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கு. ஆனா ஓ! இங்க வந்து ஓகே. அப்படி கிடையாது. நம்ம வந்து இங்கேயே பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து முனி நிலைக்கு போயிடுவாங்க. எல்லாமே பற்றற்ற நிலைக்கு போயினதுக்கு அப்புறம் தான் அங்க போகணும். முனி ஆகணும். ஓகே. அத எப்படி நீங்க சென்ஸ் பண்ணுவீங்க? நான் ஜஸ்ட் கேட்கிறேங்க. இப்ப அந்த மாரி போறாங்க இல்லைங்களா? இப்ப நெறைய அ அது சாதுஸ்லாம் போறாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம இந்த வித் கரெக்ட். சம் திகம்பர்ல மகராஜி ஐ போகும்போது ஃபர்காட். ம். ம். மகராஜ் ஆகுறாங்க, திகம்பர் ஆகுறாங்கன்னா, சோ அவங்களுடைய ஒண்ணு வந்து அவங்க எந்த அளவுக்கு அட்டாச்மெண்டா இருக்கிறாங்க அல்லது எந்த அளவுக்கு அவங்க இதுல இருந்து விலகிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசு அவங்களுக்கு தெரியணும். ரெண்டாவது யாரு தீட்சை கொடுக்குறாரோ அவர் பார்ப்பாரு. தீட்சை கொடுக்குறது பாக்குறாரு அவங்க எவ்வளவு அட்டாச்மெண்டோட இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுடைய பயிற்சி கூட வச்சுன்னு பாக்குறாங்க. அவனுக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ருச்சி இல்ல, வைராக்கியம் இருக்குது, வைராக்கியத்தை தான் பாக்குறாங்க. சின்ன வைராக்கியம் இருக்குது, அவரால் இருக்க முடியுது, எதுவுமே வெளி உலக சம்பந்தமே இல்லாம இருக்க முடியுது அப்படின்னு அவரு இது பண்ணாருன்னா அவருக்கு அப்புறம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஸ்டேஜா கொடுக்குறாங்க. ஓ! ஓகே. ஸோ ஓகே. ஓகே. நைஸ் டு ரெண்டு நோ. பேருக்கு இருக்குது, இவருக்கும் தெரிக்குது அப்புறம் குருவும் இருக்குது. அதான் குரு வேணும்ன்றாங்க. ஓகே. பட் ஆனா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கும் மகராஜ் வந்து தீட்சை குடுக்கணும்னாங்க. இல்ல அவரு ஒரு சென்ஸ் ஒரு பண்ணணும். நம்ம வந்து ஆஸ் அ பெர்சனா தீட்சை அ இந்த நம்ம ஸ்டேஜ்க்கு நீ வந்துட்ட அப்படின்றத ஹி ஹேஸ் டு சென்ஸ். தென் ஒன்லி ஹி வில் கிவ் தீட்சை அப்படிங்களா? ஆமா ஆமா. அவர் வந்து ஓகே. இப்ப நீங்க பிரதிமை எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போய் கேட்டீங்கன்னா சரி கொடுப்பாரு, சொல்லுவாரு இது மாதிரி இது இருக்கணும்னு சொல்லிட்டு. உங்களால இருக்க முடிஞ்சது, அதுல உங்களால இருக்க முடியல, தோஷமா இருந்தது, நீங்க போய் சொல்லணும் அவர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா. அதுக்கப்புறம் அவர் மேல அதுக்கான ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியும். எனக்கு இது மாதிரி இது இருக்குது, நீங்க சொல்றதுல என்னால் பண்ண முடியல அப்படின்னா சரி அதுக்கு மேல நீங்க போவேனான்னு சொல்லுவாரு. சரி என்னால நல்லா பண்ண முடியுதுன்னா சரி அடுத்த ஸ்டெப் நீங்க போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். கொடுக்க முடிஞ்சதுன்னா ம். ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க போயின்னு இருக்கிறாங்க. இல்லைன்னா எந்த ஸ்டெப் முடியுது அங்க நின்றுடுறாங்க. அவ்வளவுதான், 1 2 நின்றுடுறாங்க. அது இப்ப மூணாவது பிரிவு வந்து 3 வேளை சாமான் பண்ணா 3 வேளை கண்டிப்பா அவங்களுக்கு டைம் ஒதுக்கி ஆகணும். காலை மதியானம் சாயந்தரம். எனக்கு வந்து வேலைக்கு போறவங்க அது எனக்கு பண்ண முடியலன்னா சரி 3க்கு போனா நீங்க 2ல இருங்க. அதுல வந்து 2 வேளை சாமான் பண்ணணும். அப்படியும் பண்ண முடியாது, எனக்கு டைம் கிடையாதுன்னா முதல் பிரதிமால இருங்க. அப்படி இல்லைன்னா அனுவிரதம், வெறும் பிரதிமா இல்லாம அனுவிரதம் மட்டும் எடுத்து கடைப்பிடிங்க. உங்களுடைய என்ன லெவல்ல இருக்கிறீங்க, உங்களால என்ன முடியுமோ அதை பார்த்து தான் சொல்றாங்க. ஓகே. ஓகே ஜி. தேங்க்ஸ் ஜி. உங்க மூலமா அதாவது வி ஷுட் பி மோர் தேங்க்ஃபுல் டு யூ. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து நம்மளோட குலத்துல இருந்து எ ஒரு நெறைய பேருக்கு போய் சேருது இல்லைங்களையா? அவங்க வந்து மல்டிப்ளை ஆயி நெறைய பேர அவங்க சுத்தி இருக்கவங்கள வந்துட்டு நெறைய மாத்துறாங்க இல்லையா? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் செயின் எஃபெக்ட் மாரி ஐ ஃபெல்ட் ஆக்சுவலி ஆஃப் லேட்டா. ஆமா, ஆமா. அப்படிதான் இருக்கும். அது ஆக்சுவலி ரொம்ப பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் ஜி. சாதுக்கள், துறவிகள் வந்து அந்த காலத்துல அது மாதிரி பண்ணாங்க. அவங்கள பார்த்து பார்த்து நிறைய பேர் என்னென்ன கத்துக்கினா நிறைய பேருக்கு நம்மளுக்கு வந்து தெரியறது கிடையாது. நம்ம வந்து ஏதோ ம், ஒரு ம், இதுல ம். இருக்கிறோம். நம்மளுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் பாத்தீங்கன்னா ஏதோ லைஃப், ஜென்ரல் லைஃப் தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர இப்படி இப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி சொல்லி கொடுக்கல யாருமே. அதனால ம், நம்மளுக்கு ஒண்ணும் ம், ம். தெரியல. ஆனா கரெக்ட். ஆகமம் படிக்கும் போது தெரியுது, ஓஹோ எப்படி இதுல கூட பார்த்தா ஸ்டெப் பை ஸ்டெப் போக வேண்டியிருக்கு. ம், ம். கரெக்ட். ரொம்ப தேங்க்ஸ் ஜி. ஓகேங்க. வந்தனம் ஜி. சொல்லுங்கக்கா. அஹ் இல்ல இல்ல, ஜஸ்ட் இன்னைக்கு அந்த அந்த கோவில் போறதுக்கு அது எப்படி எந்த மாதிரி மனசை தயார் பண்ணிக்கணும்னு சொன்னது
அதுதான் அது நிறைய பாதி மேபி பாதி பண்றவங்களும் இருப்பாங்களா இருக்கும். பட் நான் அதான் என்ன நினைச்சுக்கிட்டேன், இன்னும் நிறைய அதுல இம்ப்ரூவ் பண்றதுக்கு இருக்கு. கோவில் போகும்போது நம்ம அந்த அந்த போற நேரம் எங்களுக்கு ஆக்சுவலா 45 மினிட்ஸ் ஆகும் போறதுக்கு. அந்த நேரத்தை நீங்க சொன்ன இந்த இதுல சொன்ன மாதிரி மனசை நம்ம அந்த இதுக்கு படுத்திக்க சம்டைம்ஸ் பண்ணுவோம் ஜி. அப்படி அந்த 45 மினிட்ஸ் போகும்போதே நாங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி தத்துவ டிஸ்கஷன், ஸோ மைண்ட் அந்த இதுக்கு கொண்டு வர்றது. பட் அந்த முனி மாதிரி ஆயிட்டேன் நான் கோவில் போனோன்னா நான் இப்ப முனி அப்படின்ற அந்த இது நல்லா இருந்தது ஜி. அந்த அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அப்படியெல்லாம் யோசிக்க தெரியல. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது ஓகே இனிமே அப்படியும் யோசிக்கலாம் அப்படின்னு தோணுது ஜி. நல்லா இருந்தது இன்னைக்கு. நீங்க அந்த கதை சொன்னீங்களே ஜி, அவரு அந்த பூஜையில இருந்தாரு, பாம்பு கடிச்சது பையனை அப்படின்ட்டு. அது ஒவ்வொரு கதைக்கு காரணம் அதுல இருந்து நம்ம கருத்துக்கள் எடுத்துக்க வேண்டியதுக்காக கதை சொல்றோம். இப்ப இதுல வந்து ஒரு கேள்வி வந்தது ஜி, இந்த மாதிரி பண்ற எங்க வந்து கடமை ஒரு எங்க அந்த லைன் போடுறது, கடமை ஒரு இல்லறத்துல இருக்கும்போது இல்லற கடமை விசஸ் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து இந்த காலத்துல யோசிச்சு நான் இப்ப இந்த ஒரு சுச்சுவேஷன் நான் யோசிச்சு பார்த்தேன்னா, நான் பூஜையிலயோ தியானத்திலயோ இருந்தா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சினா உடனே அதுக்கு போக தான் செய்வோம். அந்த மாதிரிதான் யோசிக்க முடியுதுச்சு. இப்ப இந்த கதையில இருந்து என்ன கருத்தை எடுத்துக்கிறது? அதாவது கதை வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து அந்த லெவல்ல நம்ம இல்லை, அது ஒண்ணு முடியுது. நம்மளால இருக்க முடியாது ஒண்ணு தெரியுது. ஆனா இருந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கிறது கரெக்டா அப்படின்றதும் ஒரு கேள்வி வருது. எஃபெக்ட் பாத்தீங்கன்னா அதனுடைய இது வந்து அது மாதிரி இருந்ததுனால அவரு வந்து அந்த ஒருத்தரை வந்து டெத், அதாவது மரணம் ஆலை நேரத்து கூட அந்த கந்தோதகம் அவர் இது பண்ணி அந்த மந்திரத்தை இது படிச்சார்ல, படிக்கும்போது அந்த விஷம் இறங்கி போயிடுச்சு. ஸோ அது அதிசயம். அது ஸோ அந்த அதிசயம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த பக்தி காரணம். அவ்வளோ பக்தி இருக்கும்போது அதிசயம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ பகவானுடைய பக்தியில அவ்வளோ இருக்கிறது. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்ணும்போது தான் அவங்களுடைய கர்மம் வந்து ஷயமாகும். சொல்லலாம் வச்சுக்கோங்களேன், எப்படி ஷயமாக முடியும்? ஸோ அந்த பக்தி மூலமாக தான் நம்மளுடைய பூர்வ சம்ஸ்காரம் அழிய முடியும். அதனால அப்படி அழிச்சவர்களுடைய வரலாறு அது. என்னைக்கா இருந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு நம்மளால முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற இருக்கு நம்மளுடைய இன்னைக்கு சூழ்நிலை. ஆனா என்னைக்கா இருந்தாலும் அந்த லெவலுக்கு போகாம நீங்க வந்து அதை பண்ண முடியாது, அழிக்க முடியாது. இன்னைக்கு உங்களால அது மாதிரி பக்தி பண்ண முடியலாம் கூட என்னைக்குன்னா ஒரு நாள் பண்ணிதான் ஆகணும். நீங்க அந்த மார்க்கத்துல போறீங்க, அது ரீச் ஆகணும் அப்படின்னா ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வராம உங்களால போக முடியாது. அப்படி எடுத்துக்கணும். நீங்க நம்மளால பலவீனமா இருக்கிறோம், அதனால அது மாதிரி இருக்க முடியாது. ஆனா என்னைக்குன்னா ஒரு நாள் அப்படி பக்தி பண்ணிதான் ஆகணும். அப்பதான் நம்மளுடைய அந்த முனி நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அது கண்டிப்பா நடக்கணும். நடந்துச்சுன்னா தான் முனி நிலைக்கு போக முடியும். ஸோ அதுக்கான லட்சியமா வச்சுன்னு போகணும். சரி, அவ்வளோ பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் அது மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துச்சுன்னா போயிடுங்க. ஆனா மற்ற ஒண்ணுமே இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்னா அப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அவரு வந்து தன்னுடைய மகனையே விஷம் இருந்துச்சுன்னா கூட அவரு கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம என்ன சின்ன சின்ன விஷயங்கள் தானே நம்மளுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது டிஸ்டர்ப் பண்ண விஷயத்துல இருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படி எடுத்துக்கினீங்கன்னு வச்சுங்களேன், சின்ன சின்ன விஷயங்கள் அதுங்க ஏதோ ஆயிடுச்சு, அவங்களுக்கு வந்து சின்ன விஷயம் தான், ஜுரம் வந்துடுச்சு அவங்களுக்கு, ஜுரம் தானே வந்தது, மாத்திரை போய் சாப்பிட போறாங்க, அதே சிந்தனை பண்ணின்னு போறது. ஸோ அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து விலகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஆமாஞ்சி, நன்றிஜி. சரிங்கக்கா, வேற யாருமே இல்லை. கம்சலா கதை சொல்லுமா? எவ்ரி வீக் வேக்கப் செஷன் தான் ஜி எங்களுக்கு. நாங்க பண்ற விஷயம் சரியாதான் பண்றோமா இல்ல எவ்வளவு தப்பு பண்றோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு. இன்னைக்கு நீங்க சொல்லிட்டு வரும்போது சம்டைம்ஸ் இந்த பூஜைக்கு போகும்போது அது ஒரு கடமையா பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ நான் பண்ணிட்டு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பணும் அந்த மாதிரி பண்றோம்ல, அதை விட நிம்மதியா உட்காந்து ஒரு 2 நிமிஷம் மனசை அமைதியா வச்சுட்டு கிளம்பி போனா கூட போதும். இல்ல பண்றோமா அது ஒழுங்கா அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். சோ அதான் சொல்றேன் ஜி, ஏற்கனவே தெரிஞ்சாலும் இது மாதிரி திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது கோர்ஸ் கரெக்ட் பண்ண முடியுது ஜி. ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, வந்தனம் ஜி. ஓகேக்கா, ஏன் பண்ணிடுங்க.
ஓகே, யாரே வந்தனம் ஜி, சமயக் தர்ஷனம். वंदन जी, समय दर्शन जी, वंदन जी। வந்தனம் ஜி. ஓகேக்கா, தர்ஷன் ஜி. ஓகேக்கா.